ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. பசங்களாம் விருப்பமாக சாப்பிட்ற ஒரு சிக்கன் நாகெட் வந்து செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து நான் மீடியம் பீஸாக போட்டுக்கிட்டேன். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். தேவையான அளவு பிரெட் க்ரம் எடுத்துருந்தேன். நம்ம வந்து இந்த பிரெட் க்ரம்க்கு வீட்டில் கூட செய்ய முடியும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த கோட்டிங்க்கு நல்லாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சிக்கனு நல்லாவே வந்து சோக்காகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து கோட்டிங் கொடுக்கணும். இந்த மாதிரி சிக்கனுக்கு எடுத்து முட்டையில் நல்லா வந்து டிப் பண்ணிக்கணும். முட்டைக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து பிரெட் க்ரம்பில் நல்லாவே வந்து பெரட்டி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 2 முட்டை எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து செஞ்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே போகணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ளே நல்லா வந்து அதில் வந்து கோட்டிங்காக எல்லாமே ஒட்டிக்கும். சிக்கனுக்கு எல்லாமே நல்லாவே வந்து கோட்டிங் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு போகலாம். வாங்க. நம்ம தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிட்டோம். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து பார்த்து எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம வந்து போட்டதுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். சிக்கன் அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும். அப்பப்போ வந்து இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து திருப்பி 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். எனக்கு வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு. இது வந்து நல்லா வந்து வெந்து க்ரன்ச்சியாக வந்து வரத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.